பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தின வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 3 வசனம் முதல் 8 வசனம் வரைக்கும் சொல்லுகிறது, தேவன் நம்மை பாதுகாக்கிறவர் என்று சொல்லி. 4வது வசனத்திலே இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. பிரியமானவர்களே, உன்னை பாதுகாக்கும்படி தேவன் உறங்குவதில்லையாம் தூங்குவதில்லையாம். இன்னைக்கு நம்ம குடும்பத்திலே பெற்றோர்கள் தூங்கி விடலாம், நீங்களே கூட தூங்கி விடலாம். ஆனா உன்னை பாதுகாக்கிற தேவன் உறங்குவதில்லை தூங்குவதில்லை. வேதத்திலே அவர் எப்படி பாதுகாக்கிறாரா? இரவிலும் பகலிலும் அவர் நம்மை எந்த சேதம் அணுகாதபடி பாதுகாப்பாராம். 2வது, எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாப்பாராம். 3வது, குறிப்பாக உன் போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. முன்ன போல இப்பொழுது வெளியில போவதற்கு அநேகர் பயப்படுறாங்க. டூ வீலர் பயணங்கள், கார்ல, பஸ்ல, விமானத்துல, ரயில் பயணங்கள், ஜனங்க முன்ன போல இன்னைக்கு போறதில்ல, பயப்படுறாங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் விபத்துகள். பயப்படாதீங்க, கர்த்தர் உன்னை என்றென்றைக்கும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். உன் போக்குவரத்துல எந்த சேதமும் அணுகாமல் உன் பயணத்தை பாதுகாத்து நீ போய் சேர வேண்டிய காரியங்களை செய்வதற்கு, சேர வேண்டிய இடத்துக்கு போவதற்கு கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவராய் இருந்து உன்னை நடத்துவார், உன்னை பாதுகாப்பார். God bless you. Amen.